ஹலோ மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து வில்லேஜ் ஸ்டைலில் மீன் பிடிச்சி நம்ம வீட்டில் போய் குக்கிங் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க எல்லோரும் வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஒரு இயற்கையான சூழ்நிலையில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் ஊர் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி நம்ம வில்லேஜில் இருக்கிறது ரொம்ப வரம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நேச்சுரலான பிளேஸ். இதுமாரி நம்ம பிளேஸில் நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்தால் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கிணத்துல தான் பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டே பக்கத்தில் இருக்கான், மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கான் தூண்டில். இப்போ கிணறு காமிக்கிறேன் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். காடு நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரம். இயற்கையான சூழ்நிலை அழகான இருக்குது. இப்போ நம்ம மீன் பிடிக்க தொடங்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெண்டு வந்து மீன் பிடிக்க ரெடி பண்ண போகிறாரு. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். தூண்டிலுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சது எடுத்து பிடிச்சி பார்க்குறாரு. அடுத்து நம்ம நாக்கு வச்சு கவுத்துக்கலாம். இப்போ தூண்டில் வீசிட்டாரு கிணத்துல. இந்த மீன் கொஞ்சம் தான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இது மீன். ஆனால் ஃபஸ்ட் டைம் மாட்டல ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் போடுறாரு நம்ம ஃப்ரெண்டு. ஃபஸ்ட் டைம் ஒரு மீன் மாட்டியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன மீனா, ஜிலேபி மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன மீன் தான், டேஸ்ட்டாக இருக்கும், பரவாயில்ல. மறுபடியும் போட்டார். கொஞ்சம் இதை மீன் மாட்டலை. இப்போ மாட்டுதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இது மாட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அருமையான மீன், செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜிலேபி மீன் சின்னதாக இருந்தாலும் சைஸ் நல்லா இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நேச்சுரலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிணத்துல மீன் தான். திரும்பவும் பிடிச்சிட்டாரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவும் சின்ன மீன் தான். ஃப்ரெண்டை காட்டுறாரு எப்படி இருக்குன்னு. நம்ம பிடிச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உயிரோடு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன். திரும்பவும் 2 மீன் ஒரே தும்பில் பிடிச்சிருக்காரு. பாருங்க, காட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கைடி போடுறாரு மீன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் போய் நாங்கள் ஃபிஷ் குழம்பு சேர்ந்து காமிக்கிறோம். இந்த இயற்கையான சூழ்நிலை நம்ம சேனலை பார்த்ததுக்கு நன்றி. நான் மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பாருங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம தூண்டில் பிடிச்ச மீன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது புளி கரைசல், வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கல்லுப்பு, மிளகாய்த்தூள், தண்ணீர், மீன் குழம்பு மசாலா இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வானல் எடுத்து வச்சு பற்ற வச்சுக்கலாம். இப்போ கடலை எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன சின்ன பீஸாக அரைச்சி வச்சது. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூடவே பூண்டும் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நம்ம வதக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இது நல்லா வதங்கிறதுக்காகவும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம மசாலா போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு.
அடுத்தது கல் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது புளி கரைசல் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சது அப்படியே ஊற்றிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது ஒரு 20 மினிட்ஸ் நம்ம 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வைக்கலாம். அடுத்து நம்ம 10 மினிட்ஸ் கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மீன் கட் பண்ணி வச்சது நம்ம போடலாம். இப்போ நம்ம கூடவே மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் நம்ம மேலே மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 20 மினிட்ஸ் நல்லா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மீன் பார்க்கவே நல்லா வந்துட்டுருக்குன்னு தெரியுது. இப்போ அடுத்து நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம இதுக்கு காம்பினேஷனாக தோசை தான் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். தோசைக்கல்லை எடுத்து வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து தடிக்கலாம் கல் மாவு. இப்போ நம்ம தோசை மாவு கரைச்சிக்கின்னு தோசையை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி நீங்கள் பிடித்து மீன் உங்கள் வில்லேஜில் பிடித்து சேர்ந்து அனுபவம் இருந்தால் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ என்ன போடலாம்னு கமெண்டில் தெரிவிங்க. இதே போல் நல்ல வீடியோ போடுவோம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனு. அப்போ தான் நம்ம போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். இதே போல் நல்ல தகவலை காணலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே நல்லாயிருக்கு. இதுமாரி செய்து நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான உணவு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கமெண்டில் அடுத்த வீடியோ என்ன போகலான்னு தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ்.